ஜெய் சாய்ராம். தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. கடன் இல்லாத மனிதனே கிடையாதுங்க. கடன் வந்துட்டா அதனுடைய வலி, வேதனை, தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தன்மை, மானம் போயிடும், மரியாதை போயிடும், துடிக்கக்கூடிய அந்த வலி சாதாரண விஷயம் இல்லை. இப்படி இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையை அதாவது சுத்தமாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வருமானம் இருந்தால் கடன் இல்லை, தேவைகள் அதிகமாகிறதுனால தான் கடன் வருது. இப்படி சில இடத்துல நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னால் எதையுமே செய்ய முடியல அப்படின்னக்கூடியவங்களும் உண்டு. இப்படி வலியிலையும் வேதனையிலையும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்காக இந்த புவனேஸ்வரி சேத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய சண்டி யாகம். அந்த சண்டி யாகத்தில் பக்தர்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கருப்பு ஏலக்காயும் வெண்கடுகையும் அவங்க கையில் கொடுத்து அவங்கள சங்கல்பம் பண்ண சொல்லி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க பிரார்த்தனை பண்ண சொல்லி அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சண்டி நடக்கக்கூடிய நேரத்தில் அதை அவங்க பேரை சொல்லி சங்கல்பம் செய்து அந்த இடத்துல போடுறோம். இந்த இடத்துல வரக்கூடிய பக்தர்கள் இந்த சங்கல்பத்திற்காக வரக்கூடியவங்க அவங்களுடைய பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அதில் எழுதிடுவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, கடன் பிரச்சனை, குறிப்பாக கடன் பிரச்சனைக்கு உண்டான அந்த பூஜைக்காக தான் இதை சொல்கிறத அதை எழுதிடுவாங்க. ஏன்னா அதை இரவு அந்த சண்டி யாகத்தில் இப்போ பகலில் நீங்கள் வந்துட்டீங்கன்னும் போது இரவில் தானே சேர்க்க முடியும். அப்போ இரவு சேர்க்கும்போது அவங்களுடைய நட்சத்திரம், ராசி, அவங்களுடைய சங்கல்பம் எதுன்னு சொல்லி அதில் சேர்க்குறோம். இது தொன்று தொற்று இதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. அப்படி கடன் பிரச்சனையினால் வருத்தப்படக்கூடியவங்க, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அதாவது வந்து வாழ்வா சாவான்னு இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்தை நம்பி நீங்கள் வந்தீங்களே ஆனால் இங்கே செய்யக்கூடிய இந்த அற்புதமான பரிகார முறையினால் கண்டிப்பாக உங்கள் கடன் தீரும். இது நம்பிக்கை. கண்டிப்பாக நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது, ஏன்னா இந்த கருப்பு ஏலக்காய் அப்படின்னக்கூடியது மாயாஜாலத்தை கொண்டது. காரணம் எதனாலன்னா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கக்கூடியது, அந்த மனிதனுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணக்கூடியது, அந்த மனிதனுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வெண்கடுகு எதிரியில்லா நிலை, செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய வகை. அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியம் துலங்க, நினைத்த காரியம் நடக்க, சகலமும் சாதமாக்கக்கூடிய அபூர்வமான ஒரு தன்மை அந்த வெண்கடுகுக்கு உண்டு. அப்படின்னும் போது இந்த இரண்டையும் இணைத்து இந்த இடத்துல நாங்கள் சங்கல்பம் செய்ய வைக்கிறோம். அந்த சங்கல்பத்துக்கு அப்புறம் அது யாகத்தில் சேர்க்குறோம். எப்படிப்பட்ட கடனையும் நீங்கள் தீர்த்து இந்த ஆலயத்துக்கு சந்தோஷமாக வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சரி, இது எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னா 9 வாரங்கள் செய்யணும். 9 வாரங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த சங்கல்பத்தை செய்து இதை கொடுக்கணும். அம்மா இதுக்கு ஏதாவது நாள் கிழமை இருக்கான்னா கிடையவே கிடையாது. இந்த 9 வாரத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ வந்தீங்கன்னா போதுமே கண்டி. தனிப்பட்ட முறையில் இந்த கிழமை வரணும், இந்த நேரம் வரணும்னு இதுக்கெல்லாம் கிடையாது. மதியம் 1லேருந்து 4 நட சாத்தி இருக்கும். காலையில் 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்க்க வல்ல கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய அந்த அற்புதமான பொருளை லிங்கேஸ்வரர்கிட்ட வைத்து பூஜை செய்து தான் உங்ககிட்ட தருவோம். நம்பி வாங்க, கடன் பிரச்சனையை தீருங்க, மன நிம்மதியோட, மன சந்தோஷத்தோட உங்கள் இல்லத்தில் மறுமலர்ச்சியோட வாழுங்க. ஜெய் சாய்ராம்.